தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியார் திருவிழாவின் 6ஆம் நாள் நவநாளில் நாம் அவர் வாழ்க்கையில் மிக அழகான ஒரு பண்பை தியானிக்க அழைக்கின்றோம். எளிமையில் வாழ்ந்தவர் என்ற உயரிய பண்பும் புகழும் அறிவும் பெருமையும் இருந்தாலும் அதனை போரமிட்டு புனித அந்தோனியார் தன்னை முழுமையாக கடவுளுக்கே அர்ப்பணித்தவர்.
அவர் எளிமையை வெளியில் மட்டுமல்ல உள்ளங்களிலும் உயிரின் ஆழத்திலும் வாழ்ந்தவர். பாரதூரமான உலக வாழ்வில் தனக்கு கிடைத்த பண்டித புகழையும் பாராட்டு வளமையும் துறந்து அவர் தொழுகையிலும் மறைமுறையிலும் சிறியவர்களோடு காலம் கழிப்பதிலும் உண்மையான எளிமையை எடுத்துக்காட்டினார். எளிமை என்பது வறுமை அல்ல, எல்லாவற்றிலும் கடவுளை பார்ப்பதற்கான நெகிழும் மனப்பான்மை. அதையே புனித அந்தோனியார் பறைசாற்றினார். இன்றைய உலகம் காட்டும் பொய்யான மேம்பாடுகளிடையே புனித அந்தோனியார் நமக்கு சொல்லும் அழைப்பு எளிமையான வாழ்வு வாழுங்கள். அதில்தான் இறைவன் மிக தெளிவாக பேசுகிறார். அவரை போலவே நாமும் நம் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கி வைத்து அழிவில்லாத அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். எளிமையின் வழியாக இறைவனை அணுக நமக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க வந்துள்ள நம் ஊரின் மண்ணின் மைந்த அருட்தந்தை சி. ஏசுராஜ் SDB அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும், அவரின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் அவர் இறைப்பணியில் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டிடவும் மற்றும் இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் கெங்கப்பட்டான் குத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் புனித அந்தோனியார் வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்திட வேண்டியும் திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய பல்கடியை பாதுகாவலர் கூடியிருக்கின்ற பதிவஞ்சனுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் நவநாள் எடுத்து பல்வேறு தலைப்புகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய பரிணாமங்களை நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் புதிய புதியவற்றை கற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே எளிமையில் வாழ்ந்தவர் நம் புனிதரிக்க தலைப்பிலே சிந்திக்கிறோம். வழக்கமா சொல்லுவாங்க, அதனுடைய சுருபம் வச்சா போதும், பணம் போடன்னு கொட்டுன்னு கொட்டு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஆனா அவர் வாழும்போது அவர் எளிமையாக வாழ்ந்தார், தரித்திரத்தில் தான் வாழ்ந்தார். இன்னும் சொல்ல போனால் மக்களுடைய அந்த குலத்திற்கு அதிலே வாழ்ந்தார். இதை பராமரிப்பிலே அதிக நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார். இந்த நம்பிக்கையை நாம் சிந்திக்கிறோம். இந்த நாளிலே தாரான் நாள் திருப்பலியை தலைமையேற்று நமக்கு என்னுடைய அருளை பெற்று வந்திருக்கின்றவர் நம்ம மண்ணில் மைந்தர் அருள்பணி ஏசுராஜ் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக அவரை எழுப்பி வருக என்று இந்த நாளில் திருப்பலியானது இந்த அருளாளர் சார்ந்த திருவாளர் பர்னபாஸ் சூசைமரி என்னுடைய ஆண்மை பாட்சிக்காகவும் யார் அணியாத ஆன்மாக்களுடைய ஆண்மை பாட்சிக்காகவும் முடிச்சு வைக்கப்படுகின்றது. இந்த நாளை சிறப்பிக்கின்ற கெங்கப்பட்டான் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நம்முடைய புனிதருடைய பாதத்தில் வைத்து சிறப்பாக தெரிவிப்போம். இந்த குடும்பங்களிலே அமைதி ஒற்றுமை நிலைத்திருக்கவும் வேண்டும் என்கின்ற அனைத்து நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றும் திருப்பலியில் நாம் கொண்டாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாடுவதற்கு நமக்கு துணையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகள் பலர்கள் அனைத்தையும் ஆண்டு எடுத்து வைத்து எழுதுவோம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் திருப்பலியின் தொடக்கமாக குத்துவிளக்கை ஏற்று வருகிறோம். ஆண்டவர் இயேசு நம்மை உலகின் ஒளி என்றும் பூமியின் உப்பு என்றும் அழைத்திருக்கிறார். ஒரு நகரம் மலை மீது அமைந்திருந்தால் மறைக்க முடியாதது போல ஒரு விசுவாசம் தனது ஒளியை மறைக்க கூடாது. நற்கிரியைகள் மூலம் மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் ஒளி பீரிட்டு ஒளிர வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த குத்து விளக்கு கிறிஸ்துவின் ஒளியின் சின்னமாக ஒளிரும் நேரத்தில் நம்முடைய வாழ்வும் அவரின் ஒளியால் ஒளிர்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டுவோம். முதலாவதாக
எளிமை என்னும் முதலாம் மொழியினை ஏற்ற நம் ஊரின் மண்ணின் மைந்த அருள் தந்தை சி ஏசுராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உண்மை என்னும் இரண்டாம் மொழியினை ஏற்ற நம் பங்கு தந்தை அருள் தந்தை ஏ அருள் ஜேம்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறைவு என்னும் மூன்றாம் மொழியினை ஏற்ற உதவி பங்கு தந்தை அருள் தந்தை ஏ லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி என்னும் நான்காம் மொழியினை ஏற்ற கெங்கப்பட்டான் குத்து தலைவரை அன்புடன் அழைக்கின்றோம். பணிவு என்னும் ஐந்தாம் மொழியினை ஏற்ற வேதியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நீ
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருவீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தம் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் நம்மிடம் நிச்சயமான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். நம்மிடையே ஆம் என்றும் இல்லை என்றும் மாற்றமில்லாமல் அவர் தம்முடைய உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார். பரிசுத்த ஆவியால் நம்மை கட்டி அளித்துள்ளார். எதிர்பார்க்கும் மகிமையின் முன்பணம் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இவ்வாசகத்திற்கு பக்தியோடு செவி கொடுப்போம். இயேசு கிறிஸ்து ஆம் என உண்மையே பேசுபவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1 இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை. கடவுள் உண்மையுள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. நானும் சில்வானும் திமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையே பேசுபவர். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும் போது அவர் வழியாக ஆமேன் என சொல்லுகிறோம். கடவுளை எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம் மீது தம் முத்திரையை பதித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பஞ்சாதே நான் என்றும் முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. பஞ்சாதே பஞ்சாதே நான் என்றும் முன்னோடு வந்தாலும் என் அன்பு உன்னோடு. துணைகள் பெயரலாம் உலகம் உன்னை வெறுக்கலாம் எந்த நிலைதானாலும்
துன்பமும் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. உங்கள் ஒளி மனிதர் முன்மொழிக்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செய்திகளைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13 - 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கண்களை மூடி இது இந்த நேரத்திலே தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே நிறைய வேண்டும், இருக்கின்றது. அதை நாம் உணர வேண்டும். இப்பொழுது வாசிக்கப்பட்ட இறை வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அனைவரும் கண்களை மூடுவோம். ஓ பரிசுத்த ஆவி என்கின்ற பாடலை பாடி இந்த நேரத்திலே இறை பிரசன்னத்திற்குள் நுழைவோம். என்ன நேர்ந்தாலும் நன்றி
சிரிக்கிறீங்க. வெரி குட். நல்லா கிளாப் பண்ணலாமா? அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் எந்த தலைப்பை நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம்? என்ன தலைப்பு நினைக்கிறது? எளிமை. யாருடைய எளிமை? புனித அந்தோனியாருடைய எளிமை. இந்த எளிமையை நாம் இன்னைக்கு முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்தோடு நாம் இன்று என்ன பண்ண போறோம்? ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அதோடு நம்முடைய பாதுகாவலருடைய அவருடைய வாழ்வின் மூலமாக இந்த எளிமையை எவ்வாறாக கடைபிடித்தார், அதன் மூலமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு எவ்வாறாக அருளை வழங்கினார் என்பதை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த எளிமை ஏழ்மை என்று சொல்கின்ற பொழுது இரண்டு வகையாக நாம் பிரித்து விடலாம். இந்த ஏழ்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏழ்மை என்பது ஒருவருடைய பணத்தை குறிப்பது அல்ல, ஒருவருடைய அந்தஸ்தை குறிப்பது அல்ல. மாறாக இரண்டு நிலைகளில் நாம் இந்த ஏழ்மையை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது, எவர் ஒருவருக்கு தேவை இருக்கின்றதோ அவர் ஏழ்மையாக இருக்கின்றார். அதே போன்று எவர் ஒருவர் அந்த தேவைக்கு ஏற்றவாறு தன்னை குறைத்து கொண்டு அந்த தேவைக்கு ஏற்றவாறு இருப்போர் தன்னை குறைத்து கொண்டு அவருக்கு உதவுகின்றாரோ அவரும் அந்த ஏழ்மையில் இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம், நீங்கள் உலகிற்கு எதுவாக இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறீர்கள். இதை நாம் அப்படியே ஏழ்மையை கம்பேர் பண்ணி பார்க்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் இந்த ஏழ்மையில் வளர்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் ஏழ்மையில் இருப்போரை தூக்கி விடுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் குடும்பத்திற்கும் சரி சமூகத்திற்கும் சரி எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? உப்பாக இருக்கிறார்கள். உப்பு எப்படி இருக்கும்? சுவைமிக்கதாக இருக்கும் இல்லையா? அந்த உப்பை உணவில் சேர்க்கின்ற பொழுது அதிகமா சேர்த்தா என்ன ஆயிடும்? உப்பு கரிக்கும் இல்லையா? எடுத்து என்ன பண்ணுவோம்? குப்பையில போட்டுருவோம். ஆனால் ஒரு அளவோடு இருக்கின்ற பொழுது எதை கொடுக்கிறது? சுவையை கொடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த உப்பு எவ்வாறாக உணவில் சுவையை கொடுக்கின்றதோ அதே போன்று எனக்குள் இந்த எளிமையை ஏழ்மையை நான் கடைபிடிக்கின்ற பொழுது நான் பிறருடைய வாழ்வில் எதை கொடுப்பேன்? சுவையாக மாறுவேன். நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் வாழ்ந்த அந்த பதுவா நகரில் என்ன செய்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சமானது என்ன ஆகுது? வருது. உண்பதற்கு கூட மக்களிடத்தில் என்ன இல்லை? உணவு அற்ற ஒரு நிலை அந்த இடத்துல நிலவுது. பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு மனிதர் புனித அந்தோனியா என்ன பண்றாரு? அவர்களுடைய பசியை உணர்ந்த அந்த ஒரு உள்ளத்தோடு என்ன செய்யறாரு? போயிட்டு தன்னை சார்ந்த அனைத்து நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பசியால் வாடக்கூடிய மக்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? உணவை கொடுக்கிறார். Praise the Lord. Praise the Lord. இதை நாம் நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணியிருக்கிறார்? உணவை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், பழுக செய்திருக்கிறார். எந்த இடத்துல? மக்கள் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் பசியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பசியை அறிந்து அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? உணவை கொடுக்கிறார். இங்கு அந்த அறிதல் என்பதுதான் என்ன? எளிமை. பிறர் துன்பத்தில் இருக்கின்றார்கள், பிறர் பசியால் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள், பிறருக்கு ஒரு தேவை இருக்கின்றது, பிறர் ஏதோ ஒரு சஞ்சலத்தில் இருக்கிறார்கள் என்று அறிகின்றது தான் எளிமை. அடுத்ததாக அவர்களிடம் சென்று அந்த எளிமையை
அந்த குறையை நாம் கண்டு அதை போக்குகின்ற பொழுது அந்த இடத்துல என்ன உருவாகுது? நாம் யாரை கொடுக்கிறோம்? கிறிஸ்துவை கொடுக்கிறோம். அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த இடத்திலே அந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் யாரை கொடுக்கிறோம்? கிறிஸ்துவை நாம் கொடுக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக ஒளியாக இருக்க நம் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுகின்றார். எப்படிப்பட்ட ஒளி? யார் யாரெல்லாம் இந்த எளிமை வாழ்வில் நாம் வாழ்கின்றோமோ அவர்கள் அனைவரும் சமூகத்திற்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? ஒளியாக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த ஒளி தன்னை மட்டும் ஒளிர்விப்பது அல்ல, தன்னுடைய குடும்பத்தை மட்டும் ஒளிர்விப்பது அல்ல. புனித அந்தோனியாரை எடுத்துக்கொண்டால் அவர் என்ன பண்ணிருக்கலாம்? தன்னுடைய குடும்பத்திலேயே என்ன பண்ணிருக்கலாம்? சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய குடும்பத்தை விடுத்து, தன்னுடைய சமூகத்தை விடுத்து எங்கு வராரு? பொது இடத்திற்கு வருகிறார், சமுதாயத்திற்குள் வரார். வந்து என்ன பண்றாரு? வந்ததோடு மட்டுமல்லாமல் பிறருக்கு ஒளியாக இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட ஒளியை கொடுத்தார் என்று பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தையை மக்களுக்கு போதிக்கின்றார். இவர் தன்னுடைய பிரசங்கத்தில் கூறுகின்ற பொழுது ஒரு கருத்தை அவர் அதிகமாக மையப்படுத்துவார். என்னவென்றால், அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் பணம் படைத்தவர்கள் எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கின்ற பொழுது அதிகமா என்ன பண்ணுவாங்க? வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுத்தது மட்டுமல்லாமல் பல மடங்கு, இப்ப எத்தனை பேர்லாம் வட்டிக்கு வாங்குறோம்? அதிகமா எல்லாருமே என்ன பண்றோம்? வட்டிக்கு தான் வாங்கி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இப்பயும் இருக்குது. கந்து வட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீட்டர் வட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மாதிரி பல வட்டிகள் இருக்கு. இதே நிலைதான் அந்த காலத்தில் இருந்தது. இவர் பார்த்து கொண்டு சாதாரணமா போயிடல. ஆனால் அந்தோனியார் என்ன பண்றாரு? புனித அந்தோனியார் தன்னுடைய பிரசங்கத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, இப்படிப்பட்ட அதிகமாக வட்டி வாங்கக்கூடிய அந்த பணம் படைத்த முதலைகளை என்ன பண்றாரு? சாடுறார். சாடுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு மனமாற்றத்தை அவருடைய வாழ்விலே ஏற்படுத்துகின்றார். இத்தகைய ஒரு அழைப்பு நமக்கும் இருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் சமூகத்தில் சீர்கேடுகள் இருக்கின்றனவோ, நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் மறைக்கப்பட வேண்டும் என்றால், குற்றங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? துணிந்து புனித அந்தோனியாரை போன்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தை கேள்வி கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் தவறுகள் நடக்கின்ற பொழுது கேள்வி கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பக்குவமாக எடுத்து கூற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை நாம் இதோடு, இந்த எளிமையோடு நாம் ஒப்பிடுகின்ற பொழுது மத்தேயு அதிகாரம் 5:3 ஏழையோர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். பிரைஸ் தி லார்ட். ஏழையோர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களுக்கு எது உரியது? விண்ணரசு உரியது. இங்க சும்மா சோம்பேறியா ஏழையா இருக்கிறவர்களுக்கு இந்த விண்ணரசு இல்லை. மாறாக யார் யாரெல்லாம் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு, யார் யாரெல்லாம் தன்னுடைய உறவுகளை இழந்து, யார் யாரெல்லாம் தன்னுடைய சொத்து பத்துக்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறிக்கிறது. அதே நேரத்தில் யார் யாரெல்லாம் இறைவனுக்காக தன்னை முழுமையாக எளிமையாக்கி இவர்களுக்காக உழைக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் தன் வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறை வார்த்தையை எடுத்துரைக்கின்றார்களோ இவர்களை குறிக்கின்றது. அடுத்ததாக இயேசுவினுடைய ஏழ்மையை நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா அதிகாரம் 2 இறைவார்த்தை 7 நாம் காண்கின்றோம். நரிகளுக்கு வலைகள் இருக்கின்றது, அதோடு பறவைகளுக்கு தங்குவதற்கு என்ன இருக்கு? கூடுகள் இருக்கின்றது. ஆனால் மனுமகனுக்கோ என்ன இல்லை? தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்பதை மத்தேயு 8 அதிகாரம் 20 நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்?
எப்படிப்பட்டவராக இருந்தார்? கடவுளாக இருந்து அந்த ஒரு நிலையில் இருந்து தன்னையே தாழ்த்தி கொண்டு சாதாரண எங்க பிறக்கிறாரு? மாட்டு தொழுவத்தில் பிறந்து எளியோரோடு எளியோராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் ஏழையா? ஏழையா இவர்? ஏழை. ஆனால் ஒரிஜினலா என்ன? இவர் மிகப்பெரிய ஒரு அரசர். இந்த அரச நிலையிலிருந்து தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டு ஏழைகளுக்கு ஏழையாக இவர் எப்படி என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று அவர்களுக்கு நற்செய்தியாக தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாருடைய வாழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது இவருடைய பேச்சு பிறருக்கு பணிவை கற்று தந்திருக்கின்றது. இயேசுவை போன்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறரோடு பேசுகின்ற பொழுதும் பிறரை கண்டிக்கின்ற பொழுதும் பணிவான வார்த்தைகளை கடைபிடித்திருக்கின்றார். அதே போன்று புனித அந்தோனியாரும் என்ன செய்கிறார்? பணிவான வார்த்தைகளை தன்னுடைய வார்த்தைகளில் கடைபிடித்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இவர் ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தையை பகிர்கின்ற பொழுது பெந்தகோஸ்தில் நிகழ்ந்த அந்த விதமான ஒரு அனுபவத்தை கூடியிருந்த அனைத்து மக்களும் பெற்றார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதோடு இவர் ஏழைகளுடைய பாதுகாவலராக வாழ்ந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இவர் ஏழைகளுடைய அனைத்து குறைகளையும் இன்றளவும் தீர்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஏதாவது காணாம போச்சுனாக்கா யார்கிட்ட முறையிடுறோம்? புனித அந்தோனியார். அப்படி என்றால் அவர் உடனடியாக நமக்கு அதை கண்டுபிடிப்பதற்கு தேவையான அருள் வரங்களை கொடுக்கின்றார் என்றால் அவர் நம்முடைய நிலையை அறிந்திருக்கிறார். ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார். இணைந்ததால் நம்முடைய அந்த ஏழ்மை நிலையை அவர் அறிந்தவராக இருப்பதால் நம்ம என்ன பண்றார்? நமக்கு தேவையானதை அவர் செய்து தருகின்றார். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, நமக்கு புனித அந்தோனியார் கற்றுக் கொடுப்பது இந்த எளிமை. நம்முடைய வார்த்தையில் எளிமை இருக்க வேண்டும், நம்முடைய பார்வையில் எளிமை இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய செயல்களில் என்ன இருக்கணும்? எளிமை இருக்க வேண்டும். இவ்வாறாக இருக்கின்ற பொழுது நம்முடைய சுற்றத்தார் நம்மோடு எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா? இல்லை. ஒரு ஒற்றுமையை நம்மை சுற்றி என்ன பண்ணலாம்? நிலைநாட்ட முடியும். நம்முடைய குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்ட முடியும். எனவே புனித அந்தோனியார் நமக்கு கற்றுக் கொடுத்த, அவருடைய வாழ்வின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட இந்த எளிமையை நம்முடைய வாழ்வாக மாற்றி தொடர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களை புனித அந்தோனியார் வழியாக இறைவனிடம் நாம் சமர்ப்பித்து இறைவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக மக்களாக வாழ இந்த நேரத்திலே தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் மன்றத்துக்காக எழுதி நிற்போம். அன்பு தந்தையே, என் இறைவா, எங்கள் சிறு தந்தை 14ஆம் சுந்தராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், புறவரத்தார் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் நல்ல ஆயனாம் இயேசுவை பின்பற்றி அன்பின் வழிகாட்டிகளாக வாழ வரமுள்ள வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகள் மற்றும் துன்புறுவோருக்காக உடல் மற்றும் மனவேதனையால் வாடும் சகோதரியர்கள் மற்றும் சகோதரர்களுக்கு உமது பரிசுத்த ஆவியின் ஆறுதலும் கிடைக்கட்டும். அவர்கள் தனிமையிலோ துன்பத்திலோ நெஞ்சம் நெகிழாமல் இருக்க வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் ஒருமைப்பாட்டுக்காக எங்கள் குடும்பங்களில் அன்பும் புரிதலும் நிலைக்கவும், அனைவரும் ஒரே உள்ளத்தோடு வாழவும், அமைதி எங்களை கட்டி அணைக்க வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவாவை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகள் மற்றும் இளையோர்களுக்காக எம் பங்கில் உள்ள சிறு பிள்ளைகள் அனைவரும்
பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், இளைஞர்கள் தங்கள் எதிர்கால வாழ்வை தன் கண்முன் கொண்டு எப்பொழுதும் உமக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ வரம் வேண்டி புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, என் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி உமது இறை அரசியலை எங்களுக்காக பெற்றுத்தர வந்திருக்கும் எங்கள் ஊரின் மண்ணின் மைந்தர் அருள் தந்தை சி இயேசுராஜ் அவர்களை சிறப்பாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். நீரே அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உடலுள்ள சுகத்தை தரவும், உமது பணியை சிறப்பாக தொடர்ந்து செய்ய தேவையான அருள் வளங்களை பொழிய வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமண் உகந்ததனமாக எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டிருடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Father
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூடுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீர் எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமது புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் அனைவருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோன், எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து, எல்லா திருநிலைகளாய் அனைவரோடும் மது திரு அவையை நிறைவேறச் செய்தருளும். நம்பிக்கையோடு பலிபுரம் சொல்லுகின்ற எங்கள் ஒவ்வொரு பாடலை பெற்றோம். எங்கள் கனவுகள், ஆசைகள், விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிருக்கிறோம். சிறப்பாக உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தெரிந்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யாருமையாத ஆத்மாக்கள், மாசல்லா குழந்தைகள், உத்தரிக ஸ்தலத்தில் வேறுபடுகின்ற ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும், சிறப்பாக திருப்பி வருகின்ற சகோதர சகோதரிகளையும் ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றுகிறோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், என் சபை நிறுவன தந்தை ஜான்லியார், எங்கள் ஊரின் பாதுகாவலர் பதுவை அந்தோணியார், மேலும் உலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உத்தரவன் இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தைக்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உனக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருகுணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீவே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கலில் உரைத்திடும் இணைய
இதயத்தில் எழுந்திடவா என்னோடு கண்ணோடு காத்திடு என் தலைவா. உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ உறவில்லா இறைவன் உறவின்றேன். உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ குயிலாகினே குரலாகவா மயிலாகினே நடமாடவா குயிலாகினே குரலாகவா மயிலாகினே நடமாடவா இயற்கையில் உரைத்திடும் இதயத்த இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு என்றும் என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உம்மை வாழ்த்தவே வருடவென்றன்போடு எம்மை ஏவிடும். பிரியமானவர்களே, நம்முடைய பங்குடைய பெருவிழாவை நவநாள் சிறப்பித்து வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே இளமையில் வாழ்ந்தவர் என்ற தலைப்பிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கேள்வி, ஏழைனா யாரு? நீங்க ஏழைகளா? எத்தனை பேர் ஏழைன்னு கேட்டு பார்த்தோம்? வயசுன்றவங்க கிடையாது. நாமெல்லாம் பணக்காரர்கள் அல்லது நாமெல்லாம் பணக்காரர்கள். எப்படி பணக்காரர்கள் அப்படிங்கும்போது, ஒரு முறை நம்முடைய மறைமாவட்ட ஆயர் குருக்கோடு பேசிவிடுகின்ற பொழுது சொன்னார், ஏழைகள் என்பவர்கள் கடவுளை மட்டுமே நம்பியிருப்பது. இப்ப நான் காட் ஒன்லி. சரிங்களா? அப்ப நம்ம கேட்கலாம், பல ரொம்ப ஏழையா இருக்கவனா ரோட்டோர்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களே, விட போய் உதவி செய்து கேட்கிறாங்களே, அப்ப அவங்களாம் ஏழைகள் கிடையாதா
அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். அவங்களாம் யாருன்னா they are trained beggars. அது பிச்சை எடுக்கப்பட்டதுக்காகவே தன்னையே ட்ரெயின் பண்ண சொன்னான். காரணம் அவன் வந்து எல்லாருக்கும் பிச்சை எடுக்க மாட்டான். உண்மைதானே? நீ பிச்சை பாரு, அவன் பார்க்க இவனை பிச்சை இருக்கு, இவனை கேட்க விட கேட்காம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கிட்டாவா முடிச்சு என்ன பண்ணுவான், அம்மா தாயே உள்ள எடுத்தே கேட்பான். அப்படின்றது இந்த ஏழைகள் இருப்பவர்கள் ஒன்லி தே டிபெண்ட் ஆன் காட், கடவுள் நம்பி இருப்பவர்கள். அதான் கருத்து சொன்னார், ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் கடவுள் அவர்கள். சரிங்களா? ஏழைகளுக்கு யாருக்கு சொந்தம்? கடவுள் சொந்தம். கடவுள் நம்பி இருப்பவன் மட்டும்தான் ஏழைக்கு முடிய. மத்தவங்க என்னது? ட்ரெயின்டு பெக்கர்ஸா இருக்கலாம். அது பயிற்சி கொடுக்கப்பட்ட பிச்சைக்காரமாக இருக்க முடியும். அதனால அந்த தலைப்பு வச்சு சரி எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு. அப்துல்னுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அவர் எல்லாத்துக்கும் கடவுள் மட்டும்தான் நம்பி இருந்தார். சபையையோ தன்னுடைய மேல இருக்கின்ற அந்த மறைவுரை ஆட்சிகின்ற அந்த தனி வரங்கள் மேலோ அவர் வந்து நம்பிக்கை வைக்கல. உடனே நினைச்சுல அவரே புதுமை செஞ்சு அவரே கொடிசலா இருக்கலாம் இல்லையா? நம்மளும் போய் கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு வீடு கட்டி கொடு, அதை கட்டி கொடு, இதை கட்டி கொடு, காணாம பொருளை கண்டுபிடிச்சு கேட்கிறோம் இல்லையா? இவ்வளவு செய்ய செஞ்சு அவருக்கு ஒரு புதுமை செஞ்சு பணக்காரில் வாழ்ந்திருக்கலாம். ஆனா கிடையாது. கடைசி வரை என்னது கடவுள் மட்டும் நம்பி இருந்தார். அவர் எத்தனை அங்கி வச்சிருந்தாரு? இப்ப சொல்லிருப்பாரா? எத்தனை அங்கி வச்சிருந்தாரு? சும்மா சொல்லுங்க. ஏன் கணக்கு கதையாக ஒழுங்கல காசா பண்ணணுமா? எத்தனை வச்சிருப்பாரு? சாகும் வரை இருக்கும் ஒரே ஒரு அங்கி தான். அதே துவச்சி அதே போட்டு அதே எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு அவர் ஏழ்மையா இருந்து இறைவனை வெளிப்படுத்தினார் என்பதை இந்த மறைவுகளே நம்முடைய அடுத்த இயேசுராஜ் அவர்கள் நம்மை சிந்திக்க அழைத்திருக்கின்றார். அந்த ஏழ்மையில் நாம் இறைவனை கண்டுவிடுவதற்கான வரத்தை கேட்போம். இந்த நாளிலே தலைமையேற்று இறைவனுடைய அருளை பெற்ற நம் மண்ணின் மைந்தர் தந்தை இயேசுராஜ் அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றிகளையும் பாடு தெரிவிக்கின்றோம். நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக இந்த நாளை சிறப்பிக்கின்ற எங்கப்பட்ட அன்புத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு சிறப்பு மரியாதை செய்வார்கள். இந்த நாளை வழிபாட்டை அழகாக கொடுத்த எங்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றி கூறினேன். 4 மணிக்கு நான் கேமரா ஆன் பண்ணி பார்த்தேன். ஒரு ஆளுக்கு நான் ஒருவேளை பங்கசாக வரமாட்டா இந்த தைரியத்துல லேட்டா போலாமா அப்படிங்கிறதுல தைரியம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, நான் கோயக்கூடம் கணவன் மனைவி இணைந்து பாடுறீங்க. புது முயற்சி தான். குரலை கேட்கணும் பரவாயில்ல, மைக்கு பிடிச்சி பாடணுன்னு முன்னுக்கு வரீங்க. அதெல்லாம் வாழ்த்துக்கிறது. இந்த குரலை வச்சு நீங்க ஒன்னா சேர்ந்து திருவிழா பாடினீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். குடும்பமா இணைந்து பாடும்போது அது கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கும். ஆகவே இந்த வழிபாடுகளை மிக அழகாக நீங்க அனுப்பி கொடுத்த அதுக்கு என்னப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் மனமான நன்றிகளையும் ஜபங்களையும் வாழ்க்கையிலும் தெரிவிக்க ஜோராக கேட்டிருக்கோம். நாளை தினத்திலே நம்முடைய புனித அழியா வர பெற்றவர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாளை தினத்தை சிறப்பிக்க இருப்பவர்கள் புதுக்குடியான் குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாளை தினத்திலே தலைமையேற்ற திருப்பிள்ளையை நமது நிறைவேற்ற இருப்பவர் மணியன் மைந்தர் தந்தை ஜஸ்டின் ரோஸ் அவர்கள். ஆகவே இந்த குத்து சார்ந்தவர்கள் முன்கூட்டியே விரைவாக மற்ற ஏற்பாடுகள் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்குள்ளே இந்த நேரத்திலே அனைவருக்கும் நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்று தினத்திலே நான் கேட்டது போல இந்த நாளிலே தந்தையுடைய அறுவை சிகிச்சை மிக சிறப்பாக வெற்றி பெற்றது. அவர் நல்லபொழுது இருக்கின்றார். அந்த ஜபங்களுக்கு மிக நன்றி. பிரியமுள்ள அந்த பெரியோர்களே, இளையோர்களே, சிறார்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு கடந்த ஆண்டுகளாக நம்மை ஆன்மீகத்தில் மிக நேரிய சிந்தனைகளோடு தொலைநோக்கு பார்வையோடு நம்மை ஆன்மீக காரியத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து நிகழ்வுகளையும் நம்மை அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற
வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வாசமிகு பங்கு தந்தை அவர்கள் பணி நிமித்த காரணமாக அவர் மாறுதலாக செல்ல இருக்கின்றார் என்ற செய்தி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அவருக்கான பிரியாவிடை என்ற ஒரு செய்தியை உதவி பங்கு தந்தையினுடைய அனுமதியின் பேரிலும் ஊராருடைய அனுமதியின் பேரிலும் அனைத்து பக்த சபையினுடைய முயற்சிகளின் பேரிலே ஒரு தேதி முடிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது தந்தையினுடைய அனுமதியும் அதை பெற்று வருகின்ற 15ஆம் தேதி, அதாவது நம்முடைய ஆடம்பர ஆண்டு புனிதரின் பெருவிழாவை கொண்டாடி முடித்துவிட்டு 15ஆம் தேதி வருகின்ற ஞாயிறு காலை திருப்பலி முடிந்தவுடன் இங்கே எளிமையான முறையில் ஒரு 2 மணி நேரம் ஒரு கலை நிகழ்வு பிரியாவிடை நிகழ்ச்சி நம்முடைய அருட்தந்தை அவர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளோம். இதிலே அனைத்து அன்பியங்கள், குறிப்பாக இதை ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்றவர்கள் நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள், அவர்களுடைய தலைமையிலே அன்பியங்கள், பக்த சபைகள், இளையோர்கள், மரியான் சேனை, இறையன்னை சபை மற்றும் ஆர்சிஎம் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு, நல்லோர் வட்டம் என்ற மழலையர்கள் கூட்டம் என்று பல்வேறு இயக்கங்களை உள்ளடக்கிய ஒரு பொது நிகழ்வாக இந்த நிகழ்வு நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்விலே அனைவரும் உங்களுடைய நவநாளை சிறப்பிக்கக்கூடிய வாய்ப்பை அளித்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கும் நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் அனைத்து அன்பிய தலைவர்களுக்கும் என்கிற திருப்பலியை சிறப்பித்த எங்கப்பட்ட தலைவர்களுக்கும் ஒத்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான நன்றி. நன்றி மற்றாட்டுக்காக அனைவரும் வருகிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருகிறாங்க. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீதும் தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வில் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு மக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதை கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டில் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
நாயகனே பாவியரின் பதம் பணிந்து நின்றோம். ஒளியாம் இறைவனின் தூய பறை விளக்கே ஒளியில்லா என் வாழ்வில் ஒளி தருவார். ஒளியாம் இறைவனின் தூய பறை விளக்கே ஒளியில்லா என் வாழ்வில் ஒளி தருவார். வாழ்வில் நகள் வருமையை போக்கி வறுமையை போக்கி வாழ்த்திய வரமே தந்தருள்வார். பதுவை நகப்புதுமை நாயகனே பாவிய